வணக்க மக்களே, நான் தான் உங்கள் ஷெஃப் பண்ண. இன்னைக்கு நம்ம எங்கே இருக்கோம் பார்த்தீங்கன்னா, அரசு பொருட்காட்சியகம் தஞ்சாவூரில் தாங்க இருக்கும். இங்கே டிக்கெட் வந்து பெரியவங்களுக்கு 15 ரூபாய், சின்னவங்களுக்கு 10 ரூபாய் சார்ஜ் பண்ணுறாங்க. உள்ளே வந்து நிறைய கடைகள் இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் நம்ம உள்ளே போனது வேளாண்மை துறை. ஐயா என்ன சொல்கிறாங்க நீங்களே கேளுங்க. இது மூளை நரம்பிகளுக்கு நல்லா இருக்கும். சவுண்ட் எஃபெக்ட் நல்லா இருக்கும். இது கருப்பு நோய் நோய் எதிர்ப்புக்கு நிறையா இது பண்ண முடியுது. அதே மாதிரி சீரக இருக்குது. இதில் வந்து இப்போ வந்து பார்த்தீங்களா, வேளாண்மை துறையை பற்றி எவ்வளோ அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தார். அவர் பேர் வந்து தங்கராசுங்க. அவர் தான் நிர்வாக தலைவராக இருக்கார் போல். அது மட்டும் இல்லாமல் எந்தெந்த பொருட்கள் இருக்குது, என்னென்ன பொருள் இருக்குது எல்லாமே அவங்க வந்து அழகாக டிஸ்பிளே பண்ணியிருந்தாங்க. நிறையா வெரைட்டிஸ் இருந்துச்சு. வேளாண்மையில் இவ்வளோ பொருள் இருக்கான்னு நான் அப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு எக்ஸ்பீரியன்ஸு. அதை முடிச்சு நம்ம வெளியே வந்தோன்னே அடுத்த மீன் வள நலத்துறை தாங்க போயிருந்தோம். நம்ம கவர்மெண்ட்டில் வந்து நம்ம மீனவத்துறைக்கு என்னென்ன ஹெல்ப் பண்ணியிருக்காங்க, அதாவது நம்ம என்னென்ன உதவி பண்ணியிருக்காங்க, நமக்கு எப்படியெல்லாம் யூஸ் பண்ணணும் போட்டு, என்னென்ன வகை போட் இருக்குது, என்னென்ன மீன்கள் வகைகள் இருக்குதுன்னு ஃபோட்டோவாக டிஸ்பிளே பண்ணியிருந்தாங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு. எனக்கு ரொம்ப புது எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சுங்க அது. இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நான் இதெல்லாம் என்ஜாய் பண்ணுறேன். முடிச்சு வெளியே வந்தால் கடத்தரவுக்கு வந்தாங்க. கடத்தரில் மொபைல் ஷாப்புன்னு போது பெருசாக போட்டு எதை எடுத்தாலும் 49 ரூபா அப்படி இப்படின்னு போட்டுருந்தாங்க. நல்லா இருந்துச்சு. அதை முடிச்சுட்டு அடுத்த கடைக்கு வந்தால் வெறும் பெண்களுக்கு சம்மந்தமான பொருட்கள் இருந்துச்சு. அதாவது கிளிப்பு, பேண்டு, ஹேர் பேண்டு, ஸ்டிக்கர் போட்டு, பிரேஸ்லைட்டு, நிறைய வெரைட்டிஸ் இருந்துச்சு. ஓவரால் கடையை என்ஜாய் பண்ணிட்டு இருந்தேன் நான். அவ்வளோ வெரைட்டிஸ் இருந்துச்சு. ஒரு திருவிழா கூட்டத்தில் போயிட்டு என்ஜாய் பண்ண மாதிரி என்ஜாய் இருந்துச்சு. எங்கள் சொந்தக்காரங்க எல்லாம் பிடிச்சதெல்லாம் வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க. நான் வேடிக்கை பார்த்துட்டே இருந்தேன். எவ்வளோ நேரம் தான் வேடிக்கை பார்க்குறது, பசிக்கும்ல. எங்கள் அண்ணன் சொன்னால் வாடா சாப்பிட போகலான்னு. ஒரு 5 நிமிஷம் போயிடலான்னு சொல்லிட்டு டேரெக்டாக கூப்பிட்டு போன கடை தாங்க டெல்லி அப்பள கடை. டெல்லி அப்பள கடையில் வந்து ஒரு அப்பளம் வந்து 80 ரூபா சொன்னாங்க. இரியா வாரத்துக்குள்ளே பொறிக்காதுன்னா பொறிச்சு வாரம் கட்டார் ஐயா. பொறிக்கிறத காட்ட முடியல, மன்னிக்கவும். அப்புறமேட்டா அப்பளத்தை வச்ச மேலே மிளகாத்தில் தூவி 2 பேப்பர் வச்சு கொடுத்தாரு. சரியான காற்று, கையில் நல்லா பிடிச்சிக்கோங்க, பறந்து போச்சுன்னா நான் கம்பெனி பொறுப்பு இல்லைன்ட்டாரு. சரி, நான் அப்பளத்தை 2 இறுக்கமாக தம்பி பையன் பிடிச்சிக்கிட்டான். வேகமாக போனாங்க. அடுத்தது எனக்கு பாவபாஜி சாப்பிட்ணும் ஆசையாக இருந்துச்சு. உள்ளே போனால் பாவபாஜி கூட பயங்கர பெருசாக இருந்துச்சு. ஒரு பாவபாஜி, அதாவது ஒரு பிளேட் 2 பாவபாஜி 100 ரூபா சொன்னாங்க. சரின்னு டோக்கனை வாங்கிட்டு வந்தேன். கவுண்டரில் பார்த்தா தலைவர் மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருந்தார் ரொம்ப நேரம். ஃபஸ்ட்டு தட்டில் வந்து பாவை எடுத்துட்டார். ஆல்ரெடி தவாலை ரொம்ப நேரமாக கொச்சிட்டு இருக்கு. ஏன்னா அது வந்து எல்லாமே தவாலே குக் பண்ணுறது, பாட் யூஸ் பண்ண மாட்டாங்க. தவாலே போட்டு டக்கு அடித்து குக் பண்ணுறது வேறு லெவலில் இருக்கும். எனக்கு நார்த் இந்தியன் ஃபுட் பயங்கர ஃபேவரட்டுங்க. அதான் நல்லா சாப்பிடுவேன். எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஃபுட்டெல்லாம்லே. என் தம்பிகிட்ட எப்படி இருக்குன்னு கேட்கலாந்தாங்க. ஃபஸ்ட்டு 2 பிரெட்டை டோஸ்ட் பண்ணி கொடுத்துட்டாங்க. எனக்கு ஓவரால் ஃபுட் நல்லா இருந்துச்சு. என் தம்பிகிட்ட கேட்பேன் என்னத்தம்மா சொன்னால், அதை நீங்களே பாருங்கள், அப்போ தான் புரியும். ஆமாங்க, ஒர்த்துலன்ட்டா 100 ரூபாய்க்கு. மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய். தஞ்சாவூர் மறக்காமல் போங்க.